கர்த்தருடைய ஒத்தாசை கொண்டு ஆதி ஆகமத்திலே பரிசுத்த ஆவியானவரின் பணி என்கிற தலைப்பின் பேரிலே நாம் படித்துக் கொண்டு வருகின்றோம். இன்றைய தினத்திலே 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமினுடைய அழைப்பை குறித்து படிக்க இருக்கின்றோம். ஆபிரகாமினுடைய அழைப்பை நாம் 11ஆம் அதிகாரத்தின் பின்னணியில் பார்க்கும்போது மிக சிறப்பாக இருக்க முடியும். 11ஆம் அதிகாரத்தினுடைய சீர்கெட்ட நிலையை நாம் கவனித்தோம். நோவாவின் மூலமாக ஒரு மாபெரும் ரட்சிப்பை மனுக்குலத்துக்கு தேவன் கட்டளையிட்டார். தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து, அந்த கோபாக்கினை என்கிற தமிழ் பதத்துக்கு ஆங்கில பதம் த wrath of God. பாவத்துக்கான தண்டனை என்பது வேற, தேவனுடைய கோபாக்கினை என்பது வேற. அதை நீங்க சற்று கவனிக்க வேண்டும். பாவத்துக்கு தண்டனை என்பது நாம் செய்த குற்றங்களுக்கான நியாயமான தண்டனை. தேவனுடைய கோபாக்கினை என்பது மனிதனுடைய பாவ நிலைக்கு, மனிதனுடைய பாவ தன்மைக்கு எதிரான பரிசுத்த கோபம். A holy anger against the sinfulness of man. மனிதனுடைய குற்றங்களுக்காக அல்ல, மனிதனுடைய பாவத்தின் மீதான தேவனுடைய கோபாக்கினையான நிலை. சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், கடவுளுடைய நியாய தீர்ப்புகள், கடவுளுடைய நீதியான நியாய தீர்ப்புகள் நம்மை பயமுறுத்துகின்றன. உண்மைதான், பயமுறுத்த வேண்டும். பழைய ஏற்பாட்டிலும் சரி, சமீப நாட்களிலும் சரி, கடவுளுடைய கோபாக்கினை மனிதன், எந்த மனிதனும் அதை தாங்க முடியாது. 11ஆம் அதிகாரத்திலே இப்படிப்பட்ட கோபாக்கினையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நோவாவோடு கூட கர்த்தர் செய்த உடன்படிக்கையின் அடிப்படையிலே அவர்களுக்கு ஒரு புது வாழ்வு, ஒரு புது வாக்குத்தத்தம், ஒரு புதிய கட்டளை, இவள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் 11ஆம் அதிகாரத்திலே மனிதன் தேவனை எதிர்க்கிறவனாக நிற்கின்றான். மனுக்குலம் கடவுளுக்கு விரோதமாக புரட்சி செய்கிற மக்களாக அவர்கள் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கடவுளுக்கு பயந்து கீழ்ப்படியவோ, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவோ மனிதர்களுக்குள்ளே இயல்பிலேயே விருப்பம் இல்லை என்பதை 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் இந்த மனிதர்களுக்குள்ளே கடவுளுடைய உண்மையை குறித்து, கடவுளுடைய கிருபையை குறித்து, கடவுளுடைய இரக்கத்தை குறித்து பேசிக் கொண்டு வருகிறார். ஆனால் கடவுளுடைய செய்தியை, சத்தத்தை அலட்சியப்படுத்துகிற மக்களாக 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமான பதம். அதாவது இன்றைக்கு கிபி 21ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கிமு 2000 நூற்றாண்டிலே வாழ்ந்த மக்களுக்கும் நமக்கும் மாபெரும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை அல்லது செய்தியை அசட்டை செய்கிற மனிதர்கள், கடவுளுடைய இரக்கத்தை உணராதது மாத்திரமல்ல, நன்றி கெட்ட ஒரு மக்கள். அதாவது தாங்கள் பெற்று அனுபவிக்கின்ற நன்மைகளுக்கு கடவுளை காரணராக அறியாதவர்கள். ஞாபகப்படுத்துகிறேன், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம அங்க பார்க்கிறோம் இல்லைங்களா? 22ஆம் வசனம், ஆதியாகமம் 8:22, பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று சொன்னார். நாம் அனுபவிக்கிற அனைத்தும் ஆண்டவரது அருள் கொடை என்பதை உணர முடியாத ஒரு மனிதன், அதற்கு நன்றி சொல்ல முடியாத ஒரு மனிதன், மாறாக இப்படி நன்மை செய்யும் கடவுளை மனப்பூர்வமாக எதிர்க்கின்ற ஒரு மனிதன். அப்படிப்பட்ட மனிதனை தான் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம்.
இந்த ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக அவர்கள் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா 12ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஒரு வித்தியாசமான சூழ்நிலையை பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரத்தில் அந்த மக்கள் நிம்ரோத் என்கிற புரட்சிக்காரனுடைய தலைமையின் கீழ் ஒரு பாபில் கோபுரத்தை கட்டுகிறாங்க. அவருடைய நோக்கத்தை 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நமக்கு ஒரு நகரத்தையும் ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்றார். அதாவது முழு சமுதாயத்தினுடைய நோக்கம் இந்த 4ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. கடவுள் அற்ற ஒரு சமுதாயம், கடவுளை மையமாக கொண்டிராத ஒரு திட்டம். அது மாத்திரமல்ல, மனிதருக்குள்ளே அந்த ஆங்கிலத்தில் அம்பிஷன் என்கிற ஒரு பதம் சொல்லப்படுது. அம்பிஷன் என்பது இட் இஸ் நாட் ஓன்லி எ பர்பஸ், இட் இஸ் மோர் தேன் தட். நம்ம தமிழ்ல பேராசை என்று சொல்லுகின்றோம். இன்னொரு பழைய தமிழ் வார்த்தை அல்லது சமஸ்கிருதம் அபிலாஷை என்று சொல்லுகின்றோம். ஆக மக்கள் கடவுளுடைய கருணையை சார்ந்து, கிருபையை சார்ந்து, பாதுகாப்பை சார்ந்து வாழாமல் கடவுளை எதிர்த்து தங்களுக்காகவே ஒரு நகரத்தை, ஒரு கோபுரத்தை கட்ட முயற்சிக்கிறார்கள். ஆக முழுக்க முழுக்க அது ஒரு தவறான பேராசை என்று அங்கு சொல்லப்படுகிறது. கடவுளை எதிர்க்கின்ற ஒரு காரியம். காரணம், ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று மிக திட்டமாக ஆண்டவர் 9ஆம் அதிகாரத்தில் நோவாவின் மூலமாக 1ஆம் வசனம், பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆகவே மிக திட்டமாக கடவுளுடைய வெளிப்பாட்டுக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு மக்கள். பிற்பாடு அந்த முழு சமுதாயமும் அந்த கோபுரத்தை கட்டுறாங்க. அதனுடைய தாற்பயம் என்ன? மனித சக்தியை கொண்டு வாழ முற்படுதல். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை என்ன? மனிதன் ஏன் கடவுளை விரும்பவில்லை, ஏன் கடவுளை சார்ந்து கொள்ளவில்லை, ஏன் கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை? இப்படி கேள்வி கேட்போமானால் அந்த மனிதன் என்ன செய்ய விரும்புகிறான்? தன்னுடைய சக்தியை, தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய திறமையை, தன்னுடைய அறிவு நுட்பத்தை, தன்னுடைய பொருளை சார்ந்து வாழ முற்படுகிறான். அதை நம்ம அங்க பார்க்கிறோம். எதுக்குப்பா இதெல்லாம் செய்யறாங்க அவங்க? 4ஆம் வசனத்தில் நமக்கு பேர் உண்டாக, கடவுளுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், கடவுளுடைய சித்தம் நிறைவேற வேண்டும், கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை, அதல்ல நோக்கம். நமக்கு பேர் உண்டாக. ஆனால் ஆபிரகாமை தேவன் அழைத்த போது அதுக்கு நேர்மாறான காரியத்தை கடவுள் விரும்புகிறார் அல்லது செயல்படுத்துகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இங்க ஆபிரகாமுடைய அழைப்புல கடவுளுடைய திட்டத்தை பார்க்கிறோம். God is a center of human life என்பதை வெளிப்படுத்த விரும்ப. ஆபிரகாமே, உன் வாழ்விலும் உன் மூலமாகவும் நான் செயல்படுத்த போகின்ற அந்த திட்டத்தில் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஐயான் இல்லைங்களா? என்ன அருமையான ஒரு 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நான், அந்த நான் கடவுள் மாத்திரமே நான் என்று சொல்லும் அதிகாரம் உடையவர். நான். ஆக 12ஆம் அதிகாரத்தில் கடவுளை மையமாக கொண்ட ஒரு திட்டத்தை நம்ம பார்க்கிறோம். இங்கு 11ஆம் அதிகாரத்தில் மக்கள் கோபுரத்தை கட்டுவதற்கு காரணம் மனிதனுடைய அபிலாஷை. மனிதன் தன்னுடைய பெருமையினாலே, தன்னுடைய ஆணவத்தினாலே தேவனை எதிர்த்து வாழ முடியும் என்று நிலைநாட்ட முற்படுகிறான். ஆனால் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஈவு, அவன் விசுவாசத்தினாலே கடவுளை சார்ந்து கொள்ளுகிறான். The contrast.
என்னுடைய பலன், என்னுடைய சாமர்த்தியம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய திட்டத்துக்கு. அதனால்தான் எபிரேயர் நம்ம வாசிக்கிறோம், அவன் காணாத நாட்டிற்கு விசுவாசத்தினாலே கீழ்ப்படிந்து புறப்பட்டு சென்றான். A life of faith. அதான் தேவனுடைய திட்டம். கடவுளை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை, விசுவாசத்தினாலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை நம்ம பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்திலே அவர்கள் கடவுளை எதிர்த்தார்கள். ஆனால் 11ஆம் அதிகாரத்திலே மக்கள் கடவுளை எதிர்த்தார்கள். 12ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு, இங்கே கீழ்ப்படுகிற ஒரு மனிதன், கீழ்ப்படியாத ஒரு சமுதாயம். நல்லா கவனிச்சீங்களா அந்த கான்ட்ராஸ்ட்? ஒரு சமுதாயமே கீழ்ப்படியவில்லை, ஆனால் இங்கு ஒரு மனிதன் கீழ்ப்படுகிறான். 11ஆம் அதிகாரத்தில் முழுக்க முழுக்க தங்களுடைய பலத்தை சார்ந்து கொண்ட மக்கள், 12ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய வாக்கு தத்தத்தை மட்டும் சார்ந்து கொண்ட ஒரு மனிதன். நல்லா கவனிக்க வேண்டும். நத்திங் எல்ஸ் டு ஹோல்ட் ஆன். ஞானஸ்தானம் எடுக்கிறதுல ஒரு சில இந்து சகோதர சகோதரிகள் வராங்க. ஒருவேளை அவங்க இன்றைக்கு நம்மளை பார்க்கறாங்க. அதாவது ஐயா, அது ஒரு கிறிஸ்துவ திருச்சபை இருக்குது, ஒரு கிறிஸ்துவ விசுவாசம் இருக்குது, கிறிஸ்துவ ஐக்கியம் இருக்குது, கிறிஸ்துவ அன்பு இருக்குது. ஆனா ஆபிரகாமுக்கு என்ன இருந்ததுங்க? நத்திங், ஒன்றுமே இல்ல, எதுவுமே இல்ல. ஒரு அசிரீரி போன்ற ஒரு சத்தம், அவ்வளவுதான். விசுவாசம் இன்னும் நமக்கு விளங்கல. விசுவாசம் என்பது, அதனால்தான் எபிரேயர் ஆசிரியர் மிக அழகாக அந்த 11ஆம் அதிகாரத்தை தொடங்கும் போது விளக்குகிறார். விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயமும் நம்பப்படுகிறவைகளின் உறுதியுமாயிருக்குது. காணப்படாதவைகளின் நிச்சயம். இங்கு பாபில்ல மக்கள் ஒரு பெரிய கோபுரத்தை உருவாக்கி கொண்டார்கள். அதாவது அவர்களுடைய செயல்பாட்டுக்கு, அவர்களுடைய நோக்கத்துக்கு ஒரு அங்கு காணக்கூடிய, ஆங்கிலத்தில் டேஞ்சிபிள் சொல்லுவாங்க, ஒரு தத்ரூபமான ஒரு காரியம் அங்க இருக்குது. என்னப்பா செய்யறோம்? நம்ம கோபுரம் கட்டுறோம். எதுக்கு? கடவுள் நம்மளை அழிக்க கூடாது, எதற்கு நம்ம எல்லாம் செதறி போகக்கூடாது, எதற்கு நமக்கு எல்லாம் பேர் உண்டாக வேண்டும். இட்ஸ் வெரி ஈஸி. எல்லா மனிதரும் அதுல சேர்றதுல ஒரு பிரச்சனை இல்லை. இங்கு கடவுள் ஒரு தனி மனிதனை நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனார். எங்கடா அந்த தேசம் இருக்குது? அங்க நான் எப்படி இருப்பேன்? எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? என்னுடைய என்ன தேவைகள்? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த கான்ட்ராஸ்ட், எதிர்மறையான ஒரு நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய அழைப்பு என்பதுமா அதுதான். காணக்கூடிய காரியங்கள் அல்ல, ஒரு சுய லாபத்தையோ அல்லது சுய நோக்கத்தையோ சார்ந்ததல்ல. அப்படி அல்ல அந்த வாழ்க்கை. முற்றிலுமாக கடவுளுடைய வாக்கு தத்தத்தை மட்டும் சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை ஆபிரகாம் ஆரம்பிக்கிறது நம்ம பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரத்தில் அவர்களுடைய முயற்சியின் முடிவு நமக்கு பேர் உண்டாக. ஆனால் 12ஆம் அதிகாரத்தின் முடிவு தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறி தேவன் மகிமைப்படுவதற்காக. வெரி சிம்பிள். ஆபிரகாமுக்கு புதிய ஏற்பாட்டில் 2 பேர் கொடுக்கப்படுது. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். ஏன் சார், ஆபிரகாமுக்கு முன்னால விசுவாசிகள் யாரும் இல்லைங்களா? நோவா இல்லையா? ஏனோக்கு இல்லையா? மெத்துசலா இல்லையா? ஏன் அவங்களுக்கெல்லாம் அந்த பேர் கொடுக்கப்படவில்லை? ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். அதாவது அவனுடைய விசுவாசத்தை தன்னுடைய வாழ்க்கையின் செயல்களின் மூலமாக, வாழ்க்கையின் சூழ்நிலைகளின் மூலமாக அவன் நிரூபித்தவன் அர்த்தம். He who proved his faith in all his life. நம்ம தொடர்ந்து படிக்க போறோம். கர்த்தருக்கு சித்தமானால் ஆபிரகாமின் மூலமாக கடவுள் எப்படி செயல்பட்டார் என்ற ட்ரெமெண்டஸ், அதிசயமான, பிரமிக்கத்தக்க ஒரு விசுவாசத்தை கொண்டவனாக அவன் இருந்தான். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இன்னொரு பேர் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படுது. யாக்கோபு 2:23. தேவனை விசுவாசித்தான்,
அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பார்த்தீங்களா, அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். என்ன பியூட்டிஃபுல். He was called a friend of God. பெரிய விஷயம், அதெல்லாம் பெரிய விஷயம். சின்ன விஷயமா அது? ஒரு நம்ம சொல்றோம், சில பேர் சொல்றோம், சார் எங்க ஆபீஸ்ல யாவனும் கிறிஸ்தவனே இல்ல சார். சார் எங்க சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமா, எவ்வளவு பயங்கரங்க, எவ்வளவு கொடுமைங்க, எவ்வளவு விக்கிரக ஆராதனைங்க, எவ்வளவு அயோக்கியத்தனங்க, ஒரே ஊழல் சார், எப்படிங்க இருக்குது? ஆபிரகாம பாத்தீங்களா? ஆபிரகாம் விக்கிரக ஆராதனை நிறைந்த ஊர் தேசத்துல எத்தனையோ முறை பாபிலோனிய நாகரிகத்தை குறித்த புதைப்பொருள் ஆராய்ச்சி எத்தனையோ ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்குது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, மேபி few hundreds of years, குறைந்தது 2 நூற்றாண்டுகளாக புதைப்பொருள் ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்குது. பாபிலோன் சாம்ராஜ்யம், பாபிலோன் நாகரிகம், அதில் அந்த ஊர் என்கிற அந்த குறிப்பிட்ட இடத்தையே இன்றைக்கு புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அகழ்ந்து அதனுடைய உண்மைகளை கண்டறிகிறார்கள். அப்ப அங்கு சொல்லப்பட்டுள்ள கடந்த 1923 முதல் 34 ஆண்டுகளுக்குள்ளாக செய்யப்பட்ட ஆராய்ச்சி மிக மிக முக்கியமானது. விக்கிரக ஆராதனையிலே நிரம்பின ஒரு சமுதாயம், சந்தர வழிபாடு, மூன் வொர்ஷிப்பர்ஸ். ஆபிரகாம் சந்திர வழிபாட்டின் கொண்டிருந்தவனாய் இருந்தான். அப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனையிலேயே மூழ்கி இருந்த குருட்டாட்டமான மூட நம்பிக்கையிலே இருக்கின்ற சமுதாயத்தில் ஆபிரகாம் விசுவாசித்தான். அதுதான் சவால். பாதகமான சூழ்நிலையில இல்லவே இல்லை ஆபிரகாமை பொறுத்த வரைக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அன்றைக்கு இருந்த சமுதாயம் பேர் ஆசையினாலே அவங்க வழி நடத்தப்பட்டாங்க. வாட் இஸ் த மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் லைஃப்? இன்றைக்கு யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒரு வாலிப பையனையார பணம் சம்பாதிக்கணும், இதை சம்பாதிக்கணும், அதை இதுதான் பேராசையினாலே ஆட்கொள்ளப்பட்ட ஒரு சமுதாயத்தில் ஆபிரகாம் எல்லாவற்றையும் இழக்க ஆயத்தம் உள்ளவனார். என்ன ஆச்சரியமான ஒரு உண்மை. அது ரொம்ப எளிதில் நீங்க நினைக்கிறீங்களா? ரொம்ப கஷ்டம். அந்த அட்வான்ஸ்ட் சிவிலைசேஷன். அங்கு சின்ன உதாரணம், இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டில் வாழ்கிற நம்முடைய சமுதாயத்திலே இன்னைக்கு குடிசை பகுதியிலும் இல்லைங்களா, கிராம பகுதிகளிலும் இன்னும் இந்த கழிப்பிடன்றது நமக்கு இல்லை. இன்னும் அந்த பழக்கம் நிறைய பேருக்கு இல்லை. ஆனா ஆபிரகாம் வாழ்ந்த சமுதாயத்தில் கழிப்பிடம் இருந்தது. வாட் a சிவிலைசேஷன்! சுகபோகமான ஒரு வாழ்க்கையை அன்றைய சமுதாயத்தினர் பெற்றிருந்தார்கள். they had everything. கலை, கட்டுப்பாடு, பாதுகாப்பு, பட்டணம், எல்லா விதமான கலாச்சார ரீதியாக உயர்ந்த நிலையில் இருந்த ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை. இது நாட் இன் நீட். அதாவது அந்த கஷ்டத்தில் இருந்தாங்க சார், அதனால அப்படி கிடையாது. ஆபிரகாமை பொறுத்த வரைக்கும் அது பொருந்தாது. ஆபிரகாம் நல்ல நிலையில, உயர்ந்த நிலையில, சுகமான நிலையில இருந்தவன். ஆனால் விசுவாசத்தினாலே தேவனுக்கு கீழ்ப்படிந்தவன். ஆக ஆச்சரியமான உண்மை. ஆக 11ஆம் அதிகாரத்துக்கும் 12ஆம் அதிகாரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்த்தோம். இங்கு ஆபிரகாம் எதையும் அவன் கேட்கவும் இல்லை, எதையும் அவன் ஜெபிக்கவும் இல்லை. 2 முதல் 5 வசனங்களில ஆபிரகாம் எதுவும் ஜெபித்த மாதிரியோ பேசின மாதிரியோ ஒன்னும் கிடையாது. ஆனா கடவுள் என்ன செய்யறாரு? 2ஆம் வசனத்துல, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நமக்கு பேர் உண்டாக வேண்டும் அப்படின்னு மனிதன் விரும்புகிறான். ஆனால் இங்க கடவுள் சொல்லுகிறார், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ட்ரெமெண்டஸ். ஆனால்தான் ஆண்டவர் சொன்னார். இப்ப மத்திய 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னதுல எவ்வளவு அர்த்தம் இருக்குதுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட. நீ இவைகளை தேடிக்கொண்டு இருக்காதப்பா ஆபிரகாமே. நீ தேட வேண்டியது
பேர் அல்ல, கோபுரம் அல்ல, ஆற்றல் அல்ல, அதிகாரம் அல்ல, ராஜ பதவி அல்ல, அவள் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன். அந்த 11ஆம் அதிகாரத்தையும் 12ஆம் அதிகாரத்தை நம் கண்முன் நிறுத்தும் போது 11ஆம் அதிகாரம் மாம்ச சிந்தையினாலே நடத்தப்படுகின்ற ஒரு வாழ்க்கையின் அடையாளமா இருக்குது. 12ஆம் அதிகாரம் ஆவியின் சிந்தையோடு விசுவாசத்தினாலே வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாமை. இது 2 different people, 2 வித்தியாசமான மனிதர்கள், மனித கூட்டங்கள், கடவுளற்ற சமுதாயம், கடவுளற்ற திட்டம், கடவுளற்ற ஒரு வாழ்க்கை, கடவுளை எதிர்க்கின்ற ஒரு வாழ்க்கை. அது மண்மேடானது, மண்மேடு. கடவுளை மையமாக கொண்ட வாழ்க்கை, கடவுளுக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கை, கிபி 21ஆம் நூற்றாண்டிலே இருக்கின்ற வம்சத்தை கொண்டதா இருக்குது. தான் வித்தியாசம். கடவுள் என்ன செய்கிறார்? சில நேரத்தில் இது 12ஆம் அதிகாரம் கடவுளுடைய 3வது செயல்பாடு என்று சொல்லலாம். முதலாவது ஏதேன் தோட்டத்தில் மனிதனை கடவுள் படைத்தார். மனிதன் தன்னுடைய பாவ செயலினாலே தோல்வியுற்றான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா கடவுள் தோல்வியுறவில்லை. இரண்டாவதாக நோவாவின் மூலமாக கடவுள் அழித்து மறுபடியும் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கினார். அந்த புதிய சமுதாயம் கடவுளை நிராகரித்து விக்கிரக ஆராதனையிலும் சுகபோகத்திலும் பேராசையிலும் அவர்கள் வீழ்ந்து மறுபடியும் பக்தியை விட்டு தேவனுடைய ஆலோசனை விட்டு விலகி போனார்கள், வீழ்ந்து போனார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில 3வது முறையாக கடவுள் ஆபிரகாமை அழைத்து தெரிந்து கொள்கிறார். அதுல 3 திட்டங்களை கடவுள் வைத்திருக்கிறார். அந்த திட்டங்களை தான் இந்த முதல் 3 வசனங்கள் நமக்கு விளக்குதுங்க. ஆபிரகாம் மூலமாக கடவுள் கொண்டிருந்த 3 திட்டங்கள். முதலாவது நோக்கம், ஆபிரகாம் ஒரு இனத்துக்கு தகப்பன், a father of a nation. ஒரு புதிய இனத்துக்கு ஒரு தகப்பனாக 2 கருத்து உடையதுங்க. சரீர பிரகாரமாக அவன் யூத இனத்துக்கு தகப்பன், ஆவிக்குரிய ரீதியாக விசுவாச இனத்துக்கு தகப்பன். 2 உண்மை, 2மே உண்மை. கடவுளோடு உறவு கொள்ள வேண்டுமானால், கடவுளோடு இணைந்து வாழ வேண்டுமானால், கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிகளாக வாழ வேண்டுமானால் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் வாழ முடியும் என்கிற மாபெரும் உண்மையை கடவுள் அங்கு வெளிப்படுத்துகிறார். 2, இப்படி யூத இனத்தை கடவுள் உருவாக்குவதினாலே தம்முடைய சிறப்பான வெளிப்பாட்டை இந்த யூதர்கள் பாதுகாக்க வேண்டும். கடவுளுடைய ரட்சிப்பின் திட்டத்தில் சிறப்பான வெளிப்பாடு, ஸ்பெஷல் ரெவலேஷன். ஆபிரகாமின் வம்ச வழியினர் யூதர்கள் இந்த சிறப்பான வெளிப்பாட்டிற்கு பாதுகாவலர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இன்றைக்கு யாரோ சொன்னாங்க, என்ன சார் இவ்வளவு பெரிய சண்டை ஆப்கானிஸ்தான்ல நடக்குதுங்களே, பயங்கரவாதிகள் ஓசமா பின் லாடன் அவனோடு கூட இணைந்த அல் குவைதா பயங்கரவாதிகளுடைய ஒரே ஒரு லட்சியம் பாலஸ்தீனாவில் உள்ள, அதாவது இன்றைக்கு இருக்கிற இல்லைங்களா இஸ்ரேல், அந்த இஸ்ரேல் பாலஸ்தீனருக்கு கொடுக்கப்பட வேண்டும், இஸ்ரேலர் அழிக்கப்பட வேண்டும். தட் இஸ் a simple agenda of the terrorist. இன்றைக்கு அவங்க இருக்கிறது, இஸ்ரேல் ஒரு நாடு இருக்கக்கூடாது, அது பாலஸ்தீனருக்கு சொந்தமானது, இவ்வளவுதான். அதை செஞ்சிருங்க, நாங்க எல்லாத்தையும் விட்டுறோம். இன்றைக்கு இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு இருப்பதற்கு காரணமே 12ஆம் அதிகாரத்தில் கடவுள் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை தான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். 3ஆம் வசனத்தினுடைய பிந்தின பாகத்தில் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள், அதை நிறைவேறதுக்காக தான் யூத மக்களை கடவுள் வைத்துக் கொண்டிருக்கிறார், வேற ஒண்ணுமே இல்லை. அந்த வெயிட்டேஜ் பாத்தீங்களா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஏதோ ஒரு மூலையிலே சொல்லப்பட்ட ஒரு வாக்குறுதி கிபி 21ஆம் நூற்றாண்டிலே நிஜமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன சார் அர்த்தம்? உனக்குள்ளாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். என்ன ரட்சகராகிய மேசியா
ஆபிரகாமின் வழித்தோன்றலாக இந்த உலகத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டாம். அதுதான் தேவனுடைய திட்டம், ரட்சிப்பின் திட்டம். இந்த 3 நோக்கத்துக்காக ஆபிரகாமோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்து ஒரு இனத்தை உருவாக்குகிறார். அது சரீர பிரகாரமான இனம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ரீதியான விசுவாச இனமாக அவர்கள் வாழ வேண்டும். இந்த இனத்தவர்கள் தேவனுடைய வெளிப்பாட்டுக்கு பாதுகாவலர்களாக அதை காத்து பின்பற்றி கடைபிடித்து வாழ வேண்டும். இப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த இனத்திலே தேவனுடைய இரட்சகராகிய மேசியா வந்து ரட்சிப்பை பூமியில் உள்ள ஜாதிகள் அனைவருக்கும் உருவாக்க வேண்டும். இந்த 12ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் கடவுளை பற்றி நம்ம போதிக்கிறார். நம்ம யோசித்துக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் அங்க இல்லையே சார், அவர் பேர் அங்க இல்ல, அவர்லாம் ஒண்ணும் செய்யல நம்ம நினைக்கிறோம். இன்னும் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்த 8 வசனங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் கடவுளை பற்றி ஆபிரகாமுக்கு சிறப்பான ஒரு வெளிப்பாட்டை தந்தார். ஸ்பெஷல் ரெவலேஷன், கடவுளுடைய சிறப்பான வெளிப்பாடு. இந்த முதல் 8 வசனங்களிலே ஆபிரகாம் இதுவரைக்கும் எந்த மனிதனும் அறிந்திராத, எந்த மனிதனுக்கும் வெளிப்பட்டிராத விதத்திலே அவன் அறிந்து கொள்ளுகின்றான். முதலாவது உண்மை, கடவுள் இரக்கமுள்ளவராக, a gracious merciful God. கடவுள் இரக்கமும் தயவும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவனாக இருக்கிறார். அதுதான் நம்ம இந்த 12ஆம் அதிகாரத்தின் முதல் 8 வசனங்களிலே பார்க்க. இரக்கமுள்ள கடவுள், தேடி வருகின்ற ஒரு கடவுள். மனிதன் அவரை தேடி போக முடியாது. கடவுள் மனிதனை தேடி வந்து தம்மை வெளிப்படுத்துகிற ஒரு தன்மையை நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியா நம்ம என்ன பார்க்கிறோம், அந்த 12 முதல் 3 வசனங்களிலே God who speaks, அது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். விக்கிரக ஆராதனை நிறைந்த சமுதாயத்தில் கடவுள் உயிர் உள்ளவரா, கடவுள் செயல்படுகிறாரா, கடவுள் பேசுகிறாரா என்று கேள்வி கேட்கின்ற ஒரு சமுதாயத்தில் கடவுள் பேசுகிறவராக, பேசுதல் என்பது கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நீங்க உங்களுடைய இந்து நண்பர்களோடு பேசி பாருங்க, கடவுள் பேசுறாரான்னு பேசி பாருங்க, நீங்க அப்பதானே விளங்கும். அதாவது ஆபிரகாம் அறிந்திருந்த தெய்வம் அல்லது தெய்வ பக்தி என்பது உண்மையற்றது, செயல்படாதது, பொய்யானது, பேச முடியாதது. சங்கீதங்களை நம்ம பலமுறை வாசிக்கிறோம். அவைகள் விக்கிரங்கள், அவைகள் வாயிருந்தும் பேசாது, கண்கள் இருந்தும் காணாது, கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும். ஆக இப்படிப்பட்ட உண்மையான தெய்வத்தை வெளிப்பட்ட ஆபிரகாமுக்கு பேசுகின்ற ஒரு கடவுள், காண்கின்ற ஒரு கடவுள், உடன்படிக்கை செய்கின்ற ஒரு கடவுள் ஒரு பெரிய பிரமிப்பான ஒரு விஷயம், ஆச்சரியமான ஒரு விஷயம். உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு, அங்க தரிசனம் என்பது ஒரு புதிய நியூ ஸ்டெப் இன் ரெவலேஷன். நீங்க முன்னால பாத்தீங்கன்னா முதலாம் வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமை நோக்கின்னு வருது, அங்க வெறும் சத்தத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா 7ஆம் வசனத்துல கர்த்தர் தரிசனமாகின்னு வாசிக்கிறான். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. எங்க தரிசனமான நீங்க பாத்தீங்கன்னா, அவன் கானான் தேசத்தை தேவன் காண்பித்த அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்த பொழுது தரிசனமானார். காணக்கூடிய, உறவு கொள்ளக்கூடிய, உறவாடக்கூடிய ஒரு நிலையில் கடவுள் தரிசனமானார். எவ்வளவு பெரிய விஷயம். பரிசுத்த ஆவியானவர் கடவுளுடைய பிரசன்னத்தை மனிதன் உணரக்கூடியவனாக, அனுபவிக்கக்கூடியவனாக செயல்படுகிறார் என்பதை நம்ம அடுத்தபடியா நாம் அங்க பார்க்கிறோம். ஒரு பலவீனமான மனிதனிடத்துல, கோபாக்கினைக்கு உரிய பாத்திரமாகிய மனிதனிடத்துல, பாவத்தின் நிமித்தம் தண்டனைக்குரியவனாகிய மனிதனிடத்துல கடவுள் உடன்படிக்கை செய்கிறார். ரொம்ப ஆச்சரியமா. என்னங்க, இந்த ஆபிரகாம் பெரிய ராஜாவா இல்ல பெரிய
இந்த நிம்ரோத் மாதிரி பெரிய பராக்கிரமசாலியா, இல்ல அவன் பெரிய சொத்துக்களுக்கு உடமையானவனா, இல்ல அவன் ஒரு நாடோடி. எத்தனையோ நாடோடி இன்னைக்கு இருக்கிறானு. ஆப்கானிஸ்தானத்திலேயும் ஈரான்லயும் இன்றைக்கும் ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது ஒரு பெரிய தொழிலுங்க, கிரேட் இண்டஸ்ட்ரி. இன்னைக்காதான், ஏன்னா அவங்களுக்கு அந்த கம்பளி ஆடை ரொம்ப அவசியம். wool is very essential. அதுதான் அவங்களுடைய பெரிய தொழில். என்னப்பா தொழில்? மாடு மேய்க்கிறதுங்க. ஆனா கடவுள் அப்படிப்பட்ட ஒரு மனிதனோடு உடன்படிக்கை செய்கிறார். அதான் அவருடைய புதிய வெளிப்பாடு, நியூ டைமென்ஷன் என்று சொல்லுகிறோம். ஆபிரகாமுக்கு தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். God who reveals his plan of salvation. அதே 12ஆம் அதிகாரத்தில் ஆசீர்வதிக்கிற ஒரு கடவுளாக தம்மை வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்றி எந்த ஒரு மனிதனும் கடவுளோடு உறவு கொள்ள முடியாது. எந்த ஒரு மனிதனும் கடவுளை இரக்கமுள்ளவராகவும் அன்புள்ளவராகவும் ஆசீர்வதிக்கிறவராகவும் உடன்படிக்கை செய்கிறவராகவும் அவன் அறிந்து கொள்ளவே முடியாது. இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானவருடைய செயலை நம்ம அங்க பார்க்கிறோம். இந்த மகத்துவமான தேவனுடைய வெளிப்பாட்டுக்கு என்னமா செய்யறான் ஆபிரகாம்? 12ஆம் வசனத்தினுடைய 8ஆம் வசனத்தினுடைய கடைசி பாகம், அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, தொழுகை கடவுளுடைய வெளிப்பாட்டை அடிப்படையாக கொண்டது. தொழுகை கடவுளுடைய உடன்படிக்கையை அடிப்படையாக கொண்டது. தொழுகை கடவுள் பேரிலான விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டது. இப்ப இதெல்லாம் இல்லைன்னா அங்க எங்க தொழுகை இருக்குது? இதுவரைக்கும் ஆபிரகாம் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்தான். ஆனால் இப்பொழுது அவன் ஆவியாயும் உண்மையாயும் இருக்கிற கடவுளை தொழுது கொள்ளுகிறவனாக மாறுகிறான். யோவான்ல ஆண்டவர் என்ன சொன்னார்? தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும். ஆபிரகாம் இந்த தரிசனத்தின் மூலமாக, கடவுளுடைய வெளிப்பாட்டின் மூலமாக he had an enlightenment in spirit. தன்னுடைய ஆவியிலே அவன் தொழில் பெற்றவனாக மாறினான். உண்மையுள்ளவனாக தேவனை தொழுது கொண்டான். அதான் அதனுடைய அர்த்தம். அவன் பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதங்களை தந்தார். என்ன ஆசீர்வாதங்கள்? இன்றைக்கும் ஆசீர்வாதங்கள் மக்கள் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க, மக்கள் வாஞ்சிக்கிறாங்க. நாமளும் இன்னைக்கு நம்முடைய ஜெபங்களிலே அதிகமான ஜெபங்கள், ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, என்னை ஆசீர்வதி. ஆனா இங்கு நம்ம பார்க்கிற உண்மைகள் சற்று வித்தியாசமானவைகள். அதை நம்ம சுருக்கமா படிப்போம். என்ன ஆசீர்வாதங்களை 2-3 வசனங்களிலே ஆண்டவர் கொடுத்தார். தமிழ்ல உன்னை பெரிய ஜாதியாக்கின்னு வருதுங்க. ஆங்கிலத்தில் a great inheritance, ஒரு பெரிய சுதந்திரத்துக்கு சுதந்திரவாளியாக நான் உன்னை மாற்றுவேன். ஒரு பெரிய சுதந்திரவாளி. நம்மளும் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். ஆனா நம்முடைய ஆசீர்வாதம் என்பது என்ன நோக்கங்களை அல்லது என்ன பொருளை கொண்டிருக்குது? இங்கு ஆண்டவர் என்ன செய்றார்? நான் உனக்கு பெரிய சுதந்திரத்தை கட்டளையிடுவேன், கிரேட் இன்ஹெரிட்டன்ஸ். இரண்டாவது என்ன சொல்றாரு? நீ ஒரு பெரிய வம்சமாக இருப்பாய். வம்சம் தமிழ்ல உன்னை ஆசீர்வதித்துன்னு வருதுங்கம்மா. ஆங்கிலத்தில் யூ ஹேவ் எ கிரேட் ஜெனரேஷன்ஸ். ஒன்றன் பின் ஒன்றாக, தலைமுறை தலைமுறையாக, பரம்பரையாக ஒரு பெரிய வம்சம் உன்னை தொடரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவது ஆசீர்வாதம், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், புகழை சேர்ப்பேன், நீ புகழப்படுவாய் என்பதை ஆண்டவர் அங்கு கூறுகிறார். நான்காவது, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். என்னை ஆசீர்வதியும் என்றல்ல, ஆபிரகாமுடைய வாழ்க்கை அவனுக்கு மாத்திரமல்ல சகல மக்களுக்கும் ஆசீர்வாதமாக மாற்றப்படுகிறது. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். 3ஆம் வசனத்தில்
ஒரு பெரிய துணையை ஆண்டவர் கொடுக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே, ஆமா, நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னை சபிக்கிறவர்களே சபிப்பேன். உனக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன். எவ்வளவு பெரிய ராஜாவானாலும் சரி, அவன் பார்வோனானாலும் சரி, அமலேக்கரானாலும் சரி, தென்பகுதியினுடைய 5 ராஜாக்கள் ஆனாலும் சரி, உன்னை ஒருவனும் ஒன்னும் செய்ய முடியாது. A great defense. Tremendous. அப்புறம் என்ன சொல்ற? உன்னுடைய செல்வாக்கு, யுவர் இன்ஃப்ளூயன்ஸ். சிம்பிளா யோசிங்க. கிமு 2000 வாழ்ந்த ஆபிரகாமுடைய செல்வாக்கு 21ஆம் நூற்றாண்டில கீழ்பாக்கில் அமர்ந்திருக்கிற நம்மோடு இணைந்திருக்கிற கிரேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் தி ஹிஸ்டரி ஆஃப் மேன்கைண்ட். விளங்குச்சுங்களா? அந்த ஆசீர்வாதத்தினுடைய விரிவு ஒரு காலகட்டத்துக்கல்ல, ஒரு இனத்துக்கல்ல, ஒரு நாட்டுக்கல்ல, ஒரு யுகத்துக்கல்ல, எல்லாவற்றையும் கடந்து உன்னை பெரிய பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன்னாலே ஆசீர்வதிக்கப்படும். மத்திய 5ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட திருப்புங்க, நம்ம திருப்பி வைத்துக் கொள்வோம். என்ன சார் அதனுடைய அர்த்தம்? மத்திய 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டு தம்மோடு இணைத்து அவர்களுக்கு அவர் போதிக்க ஆரம்பித்தார். அப்ப போதிக்க ஆரம்பித்த போது சீஷர்களுக்குள்ள இருந்த கேள்வி, ஆண்டவரே, எங்களுடைய வீட்டையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய தொழிலையும் எங்களுடைய எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் உம்மை பின் சென்றோமே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? ஒரு நல்ல கேள்வி தானே, ஒரு நியாயமான கேள்வி. அவங்க மனதில் இருந்தது, என்னடா குடும்பத்தை விட்டு வந்துட்டோம், அதை விட்டுட்டு வந்துட்டோம், எப்படி இது, என்ன இந்த வாழ்க்கையில் என்ன லாபம், என்ன பிரயோஜனம்? அப்படியாப்பா? அதற்குதான் மலை பிரசங்கத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் சொல்லுகிறார். ஆபிரகாமின் சந்ததியாகிய விசுவாச சந்ததிக்கு புதிய உடன்படிக்கையிலே இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகருக்குள் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? இன்றைக்கு தேவனுடைய உடன்படிக்கையில பங்கு பெறுகிறோம். இந்த உடன்படிக்கை மூலமாக கிறிஸ்து தம்மை தாமே நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்து நமக்கு பெற்ற உன்னதமான ஆசீர்வாதங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள் சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தார். என்ன சார் அதனுடைய ஆசீர்வாதங்கள்? அடிக்கடி இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தின் ஆரம்ப வசனங்களை நம்ம படிப்பது ரொம்ப நல்லதுங்கம்மா. குறிப்பாக பல சோர்வுகள், பல பயங்கள், பல சுமைகள் இல்ல நம்ம கடந்து செல்றோம். நம்முடைய வாழ்க்கையில சமூக ரீதியான, பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். அப்ப நம்ம சோர்ந்து போகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? மத்தேயு மலைப்பொழிவில 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, பரலோக ராஜ்யம் உன்னுடைய சுதந்திரம் பா. ஆபிரகாமுக்கு நான் ஒரு பெரிய சுதந்திரத்தை உனக்கு அருளுகிறேன், அது பூமிக்குரிய சுதந்திரம். ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகளுக்கு பரலோக ராஜ்யம் உனது சுதந்திரம். எவ்வளவு அற்புதமான உண்மை! 4ஆம் வசனத்துல, இந்த பாடுபடுத்தும் உலகத்துல, பகைக்கும் உலகத்துல, சமுதாயத்துல, பண்பாக்கத்துல வாலிபர்கள் கடந்த தேர்தலில் அவர்கள் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை மாறிச்சு. துன்பப்படுத்தும் உலகம். கடந்த மார்ச் மாதம் இந்து பண்டிகைக்கு இவர்கள் வரி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னதுனால அந்த சமுதாயம், அந்த சிறிய கிராமத்தில் உள்ள பலவீனமான விசுவாசிகளை துன்புறுத்தி கொண்டிருக்குது. A constant persecution. மார்ச் மாசம் என்னைக்கு போச்சு? இன்னைக்கு என்ன மாசம்? அவன் மறக்கவே இல்லை. இவனை எப்படியாச்சும் பழி வாங்கணும். அவனுக்கு வேலை கொடுக்க கூடாது, அவனை வாழ வைக்க கூடாது, அவனுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் அவனை, அப்ப ஒரு பொய் குற்றச்சாட்டு போட்டு இவங்கெல்லாம் தேர்தலில் கலாட்டா பண்ணாங்க, இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்க, இவங்கெல்லாம் தண்டனை வழங்கு. கவனிச்சிங்களா? A constant persecution. மறந்து போயிடக்கூடாது. அதனாலதான் 4ஆம் வசனத்தை சொல்ற, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள்.
ஆறுதல் அடைவார்கள். தெய்வீக ஆறுதல் உங்களுடைய என்னுடைய ஆசீர்வாதம். இந்த தெய்வீக ஆறுதல இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகளோ, இந்த உலகத்தினுடைய துன்பங்களோ, இந்த உலகத்தினுடைய பாடுகளோ, அது வியாதியா இருக்கலாம், எதுனா இருக்கலாம், அது எடுக்க முடியுமா? It's a divine consolation. Nothing can take away. அதனால்தான் பவுல் சொன்னான், புத்தி கெட்டாத தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே ஆளுகை செய்ய கடவுது. புத்தி கெட்டாத தேவ சமாதானம் அற்புதமான ஆசீர்வாதம். மூன்றாவதாக நாம் என்ன பார்க்கிறோம்? பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். என்ன சார் அதனுடைய அர்த்தம்? இந்த உலகம் என்னை பகைக்குது, இந்த உலகம் என்னை வெறுக்குது, என்னுடைய வீட்டார் எனக்கு சத்துருவா மாறுறாங்க, எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வாழ்றார, இங்க பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றால் என்ன? மெய்யான ஆண்டவர் ஆசீர்வாதத்தார் பாருங்க, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். மெய்யான ஆசீர்வாதத்துக்கு காரணமாக நீ இருப்பா. உன் மூலமாக இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும். யோசேப்பின் மூலமாக போத்திபாரின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. யோசேப்பின் மூலமாக எகிப்து பஞ்சத்திலிருந்து காக்கப்பட்டது. தானியேல் மூலமாக பாபிலோன் சாம்ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்பட்டது. பூமியை சுதந்திரிப்பாய் என்பது உன் மூலமாக இந்த உலகத்துக்கு தேவன் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அருளுவார். அதான் அதனுடைய அர்த்தம். 6ஆம் வசனத்தில் டிவைன் கண்டென்ட்மென்ட், அவர்கள் திருப்தி அடைவார்கள். திருப்தியான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆசீர்வாதம். திருப்தியற்ற உலகத்தில் இச்சையினாலே வெறிப்பிடித்தவர்களாக அழகின்ற சமுதாயத்தில் திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தருகிறார். 7ஆம் அதிகாரத்தில் தெய்வீக இரக்கத்துக்கு பாத்திரங்களாக தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக நம்ம வாழ்வோம். அநேக நேரத்தில் நம்ம கண் சொருகி போன குருடரா இருக்கிறோமா? நமக்கு செய்யப்படுகிற அநீதிகள் அநியாயங்களை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவனுடைய இரக்கத்தை பார்க்க மறந்துடுறோம். யோசிப்பு கூட அப்படிதான் இருந்தான். ஐயோ, நான் கடவுள் கைவிட்டாரு, கடவுள் மறந்துட்டாரு, நான் கடவுளுக்கு உண்மையா இருந்தேன். இல்ல, வசனம் அவனை புடமிட்ட உடனே தேவன் யோசேப்பை விடுதலையாக்கினார். தேவன் இரக்கமுள்ளவராக, God's mercy endureth forever. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. தேவன் பொய்யுரையாத தேவன். அப்புறம் நம்ம என்ன வாசிக்கிறோம்? 8ஆம் வசனத்துல தேவனை தரிசிக்கின்ற, தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்கின்ற ஆசீர்வாதம். 8ஆம் வசனம். 9ஆம் வசனத்துல தேவனுடைய குடும்பத்தின் மக்களாக வாழ்கின்ற ஆசீர்வாதம். தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். I belong to family of God. எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாமுக்கு தேவன் ஆசீர்வதித்தார், உண்மைதான். இயேசு கிறிஸ்துவாகிய ஆபிரகாமின் வழித்தோன்றலாகிய இரட்சகருக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். சரிங்க, இந்த அற்புதமான வெளிப்பாடு, அற்புதமான ஆசீர்வாதம், இதனுடைய விளைவு என்னங்கயா? என்ன கடவுள் ஆபிரகாமிடத்தில் எதிர்பார்க்கிறார்? கடவுள் ஆபிரகாமுக்கு இந்த இடத்துல ஒரு அழைப்பு கொடுக்கிறார் இல்லீங்களா? அழைப்பு. அந்த அழைப்பு 1ஆம் வசனம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு, அது ஒரு அழைப்புங்கம்மா. இந்த ஆபிரகாம் அந்த அழைப்புக்கு தகுதி உள்ளவனா? யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் ஒருத்தர் படிங்க. யோசுவா 24:2. விக்கிரக ஆராதனையிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஆபிரகாம். உபாமு 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், உபாமு 26:5 நான் படிக்கிறேன். என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாய் இருந்தான் அப்படின்னு இஸ்ரவேல் வம்சத்தார் ஒவ்வொருவரும் தேவனுடைய சன்னிதானத்திலே அவரை தொழுது கொள்ள வரும்போது, காணிக்கைகளை செலுத்த வரும்போது தேவனுடைய சந்நிதியில் அறிக்கை செய்ய வேண்டும். என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தான். அவன் விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்தான், தேவனுடைய அழிவுக்கு நேராக இருந்தவன். இப்படிப்பட்ட ஆபிரகாமுக்கு தேவன்
கிருபையின் அடிப்படையிலே ஒரு அழைப்பு கொடுத்தார். ஆக தேவனுடைய அழைப்பு என்பது நம்முடைய தகுதியை பொறுத்ததல்ல, நம்முடைய நீதியை பொறுத்ததல்ல, நம்முடைய கீழ்ப்படிதலை பொறுத்ததல்ல, நம்முடைய எந்த ஒரு நிலையை பொறுத்ததல்ல, தேவனுடைய கிருபையை பொறுத்தது என்பதை நம்ம அங்க கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக இங்கு நம்ம பார்க்கிற ஒரு அழைப்பு, the call of God, அது திட்ட உறுதியான அழைப்புன்னு சொல்றோம். அதாவது ஆங்கிலத்தில் எஃபெக்சுவல் கால். சார், கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிட்டா சார், அவன் பாதி வழி வந்துட்டான் போயிட்டான், அதாவது அப்படி இல்லை. கடவுள் அழைப்பாரானால் அந்த அழைப்பு நிச்சயமாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். அதுதான் அதனுடைய அர்த்தம். அதாவது இந்த அழைப்புக்கு தடையாயிருக்கிற அத்தனை காரியங்களையும் மேற்கொள்ளும்படியான கிருபையை தேவன் ஆபிரகாமுக்கு அருளுகிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பரிசுத்த ஸ்தேவான் ஆபிரகாமுடைய வரலாற்றை கூறும்போது, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம், மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, அதாவது கடவுளுடைய அழைப்பு உறுதியானது, வல்லமையுடையது, நிச்சயமாக நிறைவேறுவது. குறிப்பாக பல ஆண்டுகளாக விசுவாச வாழ்க்கையில் இருக்கிற நாம் பல காரணங்களால சோர்ந்து போக முடியும். பல சோதனைகள் நம்மை சோர்வடைய செய்ய முடியும். பல தோல்விகள் நம்மை மனமுடைய செய்ய முடியும். ஆனா தேவனுடைய அழைப்பு உறுதியானது. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். So it is an effectual call. அதாவது ஒருபோதும் கடவுளுடைய திட்டமோ, கடவுளுடைய வல்லமையோ, கடவுளுடைய நோக்கமோ தோல்வியுற முடியாது. கர்த்தர் அழைத்தாரானால் அந்த எந்த நோக்கத்துக்காக கர்த்தர் அழைத்தார், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக இந்த ஆசீர்வாதம், இந்த அழைப்பு அநித்தியமான ஆசீர்வாதங்களுக்கு அல்ல, நித்தியமான ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக அவன் அழைக்கப்பட்டான் என்பதை நம்ம பார்க்கிறோம். 5 முறை இந்த பகுதியில கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆக எதற்காக அழைப்பு? தேவனுடைய மகத்துவமான ஆசீர்வாதத்துக்கான அழைப்பு. ஒருவேளை ஞானஸ்தானத்துக்கு என்று ஆயத்தப்படுகிற விசுவாசிகள் ஆனாலும் சரி, இந்து பின்னணியில் வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளானாலும் சரி, கர்த்தர் நம்மை உன்னதமான ஒரு நோக்கத்துக்காக, உன்னதமான ஆசீர்வாதங்களுக்காக, நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உனக்கு பெரிய சுதந்திரத்தை கொடுப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் காரணமாக இருப்பான், உன்னை இந்த உலகத்தில் உள்ள எந்த சக்தியும் தடுக்க முடியாது, எதிர்க்க முடியாது, உன்னோடு கூட நான் இருப்பேன், பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். இந்த தேவனுடைய நோக்கத்துக்கு, இந்த ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளியாக அழைக்கப்படுவது என்பது இந்த உலகத்தில் ஒப்பிடப்பட முடியாத ஒரு காரியம் இல்லைங்களா? அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றி வந்த சீஷர்களுக்கு கூட சொன்ன உண்மை அதுதான். என் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக தன் ஜீவனை இழக்கிறவன் அது என்றென்றுமாய் காத்துக்கொள்வான். நான்காவதாக இந்த அழைப்பு என்பது அதனுடைய ரெஸ்பான்ஸ். இந்த அழைப்புக்கு என்ன சார் பதில்? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபிரேயர் 11:8 படிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல். ஆகவே கீழ்ப்படிதல் என்பது இந்த அழைப்புக்கு இன்றியமையாத பதில் செயல் என்பதை நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்ட பாத்திரமாக அழைத்தபடியினாலே இந்த கீழ்ப்படிதல் என்கிற நற்கிரியையை ஆபிரகாமிலே செயல்படுத்தினார். அதை தான் நம்ம பார்த்தோம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். விசுவாசத்தினாலே தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தான். விசுவாசத்தினாலே தான் காணாத
தேசத்துக்கு அவன் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே, அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தினாலே தன்னை பரதேசியாக அந்நியராக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரித்தான். தலைவன் இங்கு ஜெபிப்போம். இந்த காலை வேளையிலும் தேவனுடைய அழைப்பு எவ்வளவு உன்னதமானது, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எவ்வளவு மகத்துவமானது, தேவனுடைய செயல்கள் எவ்வளவு உறுதியானது என்பதை நாம் அறிந்து கொண்டோம். விக்கிரக ஆராதனையிலே மூழ்கி இருக்கிற சமுதாயம், சுகபோகத்தை நாடுகின்ற சமுதாயம், கடவுளை எதிர்த்து நன்றி கெட்டவர்களாக வாழ்கின்ற சமுதாயம், பேராசையினாலே அலைகழிக்கப்பட்டு வெறி கொண்டு அழைகின்ற சமுதாயம். இந்த சமுதாயத்தில் தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், அழைத்தார். தேவ ஆவியினாலே ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான், விசுவாசித்தான், தன்னுடைய இனத்தையும் நாட்டையும் துறந்தான். வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு விசுவாசத்தோடு மரித்தான் என்று நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நமக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள ஆசீர்வாதங்கள் எவ்வளவு மேன்மையானவை. நம்முடைய மனம், நம்முடைய உள்ளம் இன்னும் இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களை நாடுகிறதா? இந்த உலகத்துக்காக வாழ நாம் முற்படுகிறோமா? இந்த உலகத்தை பிரியப்படுத்த நாம் நாடுகிறோமா? அல்லது விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை போல கீழ்ப்படிய நாம் ஒப்புக் கொடுக்கிறோமா? அன்புள்ள ஆண்டவரே, மறுபடியும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விசுவாச சந்ததிகளாக, பரிசுத்த ஜாதியாக, ராஜரீக ஆசாரியர்களாக வாழ அழைக்கப்பட்டவர்கள். இந்த மகத்துவமான அழைப்புக்காக நான் நடி செலுத்துகிறோம். இந்த அழைப்பை நாங்கள் காத்துக்கொள்ள, இந்த அழைப்பின் ஆசீர்வாதத்திற்கு நாங்கள் சுதந்திரவாளிகளாக வாழ உதவி செய்யும். எங்களை சுற்றியுள்ள எங்கள் இனத்தவருக்கு, வீட்டாருக்கு, எங்களுடைய சமுதாயத்தாருக்கு விசுவாசத்தினால் வாழ்கின்ற வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை நாங்கள் வெளிப்படுத்த தேவரீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். எங்களை அழைத்த தேவன் மாபெரியவர். உம்முடைய செயல்கள் வல்லமையானவைகள். நீ அற்பரும் நீசரும் தகுதியற்றவர்களும் கோபாக்கினைக்கு உரியவர்களுமாகிய எங்கள் மீது அன்பு கொண்டு எங்களை உம்முடைய உடன்படிக்கையின் மக்களாக மாற்றின இந்த அற்புதமான கிருபையை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்க உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய அழைப்பை நிறைவேற்ற, உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற நீர் எங்களை பலப்படுத்தும். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் திவ்ய சமூகமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.